என்னோட மினி விலாகில் ஷேர் பண்ணியிருந்தேன் இந்த மாதிரி கோல்டு ஷாப்பிங் போயிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி பார்க்கலாமா நான் என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்ட்டு. நான் தாம்பரமில் இருக்க கோல்டு சரவணா ஸ்டோர் எலைட்டுக்கு தான் போயிருந்தேன். ஸோ அங்கே போயிட்டு ஒரு மூக்குத்தியும் ஒரு கோல்டு காயின் வாங்க வேண்டியிருந்தது. சம் அமௌண்ட் கையில் இருந்தது. ஸோ கண்டிப்பாக அது ஞாபகார்த்தமாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஒரு கோல்டு காயின் வாங்கி வச்சுக்கலாம். எதுவும் பிளான் இல்லை. ஒரு 10,000 போல் இருந்தது. ஸோ அதுக்கு எதுவும் பெருசாக வாங்க முடியாது. ஸோ அதனால ஒரு கோல்டு காயின் வாங்கி வச்சுட்டு வேறு எதனா கோல்டு வாங்கும்போது நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். ஸோ அதுக்கு எவ்வளோ ஆச்சுன்னு பார்க்கலாமா. இது லாஸ்ட் வீக் நான் போயிருந்தேன். ஸோ வந்து அப்போது ரேட்டு பார்த்திங்கன்னா 8,870 அப்போத்தையோட ரேட்டு. ஸோ அவங்க ஜிஎஸ்டி அது இதுன்னு போட்டு எல்லாமே சேர்த்து அரௌண்ட் 9,319 ஆயிடுச்சு. ஸோ ஜிஎஸ்டி அண்ட் எஸ்ஜிசி அந்த ஜிஎஸ்டி 3% போடுறாங்க. ஸோ எந்த கடைக்கு போனாலும் இதுதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு சரவணா ஸ்டோர் எலைட்டே போயாச்சு. இன்னொரு பர்ச்சேஸுமே நான் பண்ணியிருந்தேன். மூக்குத்தி வாங்க தான் ஆக்சுவலி போயிருந்தேனே. ஸோ இந்த அமௌண்ட்டு கையில் இருக்க எதனா செலவாயிடுவோன்ட்டு உடனே அமௌண்ட்டும் கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால போய்ட்டு உடனே ஒரு கோல்டு காயினை வாங்கிட்டேன். நான் கோல்டு காயின் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கியிருக்கேன் என்னோடய லைஃப் டைம்லேயே. ஸோ வீட்டில் பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ஆஃப்டர் மேரேஜ் இதுதான் நான் பண்ண ஃபர்ஸ்ட் பர்ச்சேஸ். ஸோ பார்த்திங்கன்னா அரௌண்ட் 8,870. பட் நம்ம பே பண்ணுறது அரௌண்ட் ஆல்மோஸ்ட் 450 கிட்ட நம்ம எக்ஸ்ட்ரா பே பண்ணி தான் இந்த கோல்டு காயினே வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இப்படி தான் பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க சிம்பிளாக. ஸோ இதுலேயே வேஸ்டேஜுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு 3%. ஸோ இந்த கோல்டு காயினில் எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 1 கிராம் கோல்டு காயின் அண்ட் வந்து என்ன ஸ்டாம்புமே அதில் வந்து ஒரு ஸ்டாம்புமே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதில் என்னென்னா அந்த கோல்டு காயின் எங்கே தயாரித்தாங்க அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் ரொம்ப குட்டியாக இருக்கும். பார்த்திங்கன்னா தெரியும். இதில் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கோல்டு காயின் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நான் என்ன வாங்கியிருந்தேன்னா மூக்குத்தி தான் வாங்கியிருந்தேன். அது நார்மல் மூக்குத்தி கிடையாது, டைமண்ட் மூக்குத்தி வந்து வாங்கியிருந்தேன். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் அம்மா வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ பர்த்டேக்கு வந்து எனக்கு வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. இது வரைக்கும் அவங்க எதுவுமே கேட்டது கிடையாது. இது வாங்கி கொடு அது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு. பட் இது வந்து அவங்களோட 50th பர்த்டே. ஸோ அதனால வந்து லாஸ்ட் இயரே சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. பட் இப்போது வந்து இருக்க சுச்சுவேஷன் அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால வந்து அவங்க இல்லை வேண்டாம் நீ அதெல்லாம் எதுவும் வாங்கிடாத அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் நான் நார்மல் மூக்குத்தி தான் வாங்கலான்னு போனேன். பட் அவங்க ஒரு டிசைன் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த டிசைன் வந்து இருந்தது. ஆனால் ரொம்ப வந்து அது ரொம்ப பெருசாக இருந்தது. எனக்கு அந்த டிசைன் பிடிக்கல. அது அந்த காலத்தில் யூஸ் பண்ணுற டிசைன் அது. அந்த மாதிரி நான் சாரீக்கு மட்டும் போட்டுக்கிறேன் அப்படின்னாங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எப்போயோ ஒன்ஸ் தானே போடுறதுக்கு அது நம்ம வாங்கி கொடுத்தது ரெகுலராக போட்டால் நல்லா இருக்குமேன்னு தோணுச்சு. ஸோ டைமண்ட் செக்ஷனில் போய் கொஞ்சம் பார்க்கலான்னு தோணி பார்த்தேன். எனக்கு இந்த டிசைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. சிம்பிளாகவும் இருந்தது. ஸோ வந்து அந்த டீட்டெயில்ஸ் தான் இங்கே காமிச்சிட்ருக்கேன். 0.490 கிராம்ஸ் இருந்தது. ஸோ அதில் 482 வந்து ஆக்சுவல் கோல்டு வெயிட் அது. ஸோ அதுக்கான அமௌண்ட் பே பண்ணி மென்ஷன் பண்ணியிருக்காங்க 10,075. இது வந்து இன்க்ளூடிங் டைமண்டும் சேர்த்து தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் இதுதான் அந்த கார்டு. டைமண்ட் வாங்கினோன்னா அந்த கார்டில் அந்த ஃபோட்டோவுமே இருக்கும். என்ன டீட்டெயில்ஸ் நேச்சுரல் டைமண்ட்ஸ் வந்து 3 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த டீட்டெயில்ஸ் என்ன குவாலிட்டி அதெல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது கடையோட எந்த கடையில் நம்ம வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் இது. ஸோ மெயின் ஐட்டம் பார்க்கலாமா. நம்ம வாங்கின மூக்குத்தி இது தான். ஸோ எனக்கு இந்த டிசைன் பிடிச்சிருந்தது. சிம்பிள் டிசைன் தான் எல்லாருமே போடுறது தான். பட் இது நம்ம கொஞ்சம் என்னோடய அமௌண்ட்டுக்குமே கொஞ்சம் கரெக்டாக வந்தது. ஸோ அதனால் ரொம்ப யோசிக்காமல் இதை போயிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ்லேயே நான் இதை டிசைட் பண்ணிட்டேன். ஓகே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அவங்களுக்கு கொடுத்ததுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க. ஏன் வாங்கினேன் எதுக்கு வாங்கினேன் நான் அவ்வளோ கேள்வி. ஓகே ஃபைன். எல்லாமே இருக்க தான் செய்யுது. கண்டிப்பாக அவங்களுக்குமே செலவுலாம் இருந்து நமக்குமே மேரேஜ் பண்ணி தான் வச்சுருக்காங்க எல்லாமே கொடுத்து. ஸோ அவங்களுக்கான ஒரு சின்ன இது ஒரு மெமரியாக இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இது வாங்கினேன். ஸோ அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. நானும் ஹாப்பி, அவங்களும் ஹாப்பி. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.